வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் தாங்க இருக்கோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஃபுட் டெலிவரியில் ஃபஸ்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் 5th டே. அதாவது நம்ம இப்போ என்ன சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கோன்னா, புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக சொல்கிறேன். நம்ம 30 நாளில் 15,000 ரூபா சம்பாதிக்கணும் நைட்டு மட்டும் டெலிவரி ஜாப் பார்த்து அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோங்க. அந்த சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே 5. இது வரைக்கும் நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 926 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இவ்வளோ 4 நாளில். இன்றைக்கி 5வது நாள். இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஆர்டர் போட்டாங்க. நான் ஆஃபீஸில் இருக்கும்போதே அக்செப்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக டைமும் 9:47 ஆச்சு. இங்கே தான் ஷெரீஃப் பாய் பிரியாணி தாங்க, இங்கே தான் இருக்குது முன்னாடி. நாங்கள் போய் வாங்கிட்டு நான் உங்களுக்கு மிச்சத்தில் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓ, ரீச்டு பிக்கப் லொக்கேஷன். எஸ், ஐ ஆம் ரீச்ட். ஆர்டர் வில் பி ரெடி பை 9:52 PM அப்படின்னு போட்டிருக்குங்க. 9:52க்கு ரெடி ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்கு. டைம் இப்போயே ஆல்மோஸ்ட் 9:48 பக்கம் ஆச்சு. அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஆர்டர் ரெடி ஆயிரும்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம எங்கே கொடுக்கணும்? டெலிவரி டீட்டெயில்ஸ் எதுவுமே போடலையே. அவங்களோட நம்பர் மட்டும்தாங்க கொடுத்துருக்கு. சரிங்க, அது எப்படியும் அவங்க பிக்கப் லொக்கேஷன் பிக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு அது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நான் அதை வாங்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ மித்தம் கண்டினியூ பண்ணுறேங்க. ஆர்டர் ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளது. போய் உள்ளே போய் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. ப்ரோ 2085. அவ்வளோதாங்க, இந்த ஃபுட் ஆர்டர் நம்ம வாங்கியாச்சு. நம்ம அப்படியே கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போக வேண்டியது தாங்க. 4 கிலோமீட்டர் கட்டுறது எங்கே இருக்குது? இடையர்பாளையத்துக்கிட்ட போன மாட்டிருக்குங்க. ரைட், ரொட்டேட் ஆகு. 3 நிமிஷத்துக்குலாம் நான் திரும்ப முடியாது. திரும்ப அவ்வளோதாங்க. அவ்வளோதான், வாங்கியாச்சு. சட்டு விட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருக்கலாங்க. ஐயோ, பாஸ்வேர்டு போடணுமே. யாரோ கூப்பிட்றாங்களே. அவ்வளோதாங்க, நம்ம ஷெரீஃப் பாயில் பிரியாணிலேருந்து நம்ம ஆர்டர் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டு இருக்கோங்க. இது எங்கேன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம இடையர்பாளையத்துக்கும் முன்னாடி வருதுங்க. கோவில்மேடுலேருந்து லெஃப்ட் உள்ளே போன மாட்டிருக்கு. அங்கே போய் கொடுத்துட்டோன்னா இந்த ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இது 4 கிலோமீட்டர் வருது. ஆனால் இவங்க கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 33 ரூபா வருது. சரி, ஓகே. அதான் இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேனாங்க, இன்றைக்கி ரேப்பிடோவும் நான் ஆன் பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்விக்கி மட்டும் நம்ம லாகின் பண்ணிவிட்டு இந்த ஆர்எஸ்புரம் நம்ம ஜோன்லேயே இருந்துட்டு எவ்வளோ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுக்க முடியும் நம்ம பார்த்தலான்ட்டு இருக்கேங்க. ஏன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊட்டி மாற்றி குழப்பிட்டு ஒன்று ரேப்பிடோவில் ஆர்டர் வந்தால் லாங் வருது. ஸ்விக்கியில் நம்ம ஆர்எஸ்புரம் ஜோன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டுருக்கு. அதனால தாங்க இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஸ்விக்கி மட்டும்தான் ஓட்ட போகிறோம். ஸ்விக்கியில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அந்த அக்கா பயந்துட்டாங்க.
ஸ்விக்கியில் எவ்வளோ வருதுன்னு இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறாங்க நம்ம. அண்ணா அண்ணா ஜெகதீஷ்ங்கிற நேம். ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. ஓகேண்ணா அவ்வளோதாங்க, நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே சட்டு புட்டுன்னு மறுபடியும் நம்ம ஆர்எஸ்புரம் நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளலாம். எது கத்துற? நான் உன் ஏரியாவுக்கு வந்தேண்ணா, இங்கே தான் நிற்கிறேன். ₹1 கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா வெயிட் டைமுக்கு. ரொம்ப பெருமையாக இருக்கு. கோ டு ஹோம் பேஜ். என்ன கத்தி விளையாண்டுட்டு இருக்கீங்களா? அவ்வளோதாங்க, நம்ம ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்தாச்சுங்க கோவில்மேடு கிட்ட. இப்போ நம்ம அப்படியே மறுபடியும் ஆர்எஸ்புரம் நம்ம ஜோனுக்கு பார்த்த மாதிரி அப்படியே போகலாம். அங்கே போயிட்டு ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்க்கலாங்க. அப்புறம் இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. என்னென்னா, நான் போடுற வீடியோஸ்க்கு வியூஸ் கொஞ்சம் கொஞ்சம் வருது. என்னென்னா இப்போது ஒரு 80 வியூஸ் 70 வியூஸ்னாலும் எனக்கு தெரிஞ்சவங்க அதில் கண்டிப்பாக எப்படியும் ஒரு 30 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்க மிச்சம் 40 பேர் புதுசாக பார்த்துருந்தீங்கனாலும் அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க அந்த வெள்ளைக்கானி இப்படி ஒன்று சின்னதாக பக்கத்தில் இருக்கும், அதை அட்டைங்க ஒரே ஒரு தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு. நான் ஒரு 2 நிமிடம் புன்னகையில் போய்விடுவேன். ஆமாம், ஏன்னா இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 1-2 ஒவ்வொரு நாளைக்கு சப்ஸ்கிரைபர் ஏறிட்டுருக்கு. ஃபுல்லாக சப்ஸ்கிரைபரை ஏற்றாமல் விட மாட்டாங்க. மீண்டு வருவாயடா பார்த்திபா, அந்த மாதிரி யூடியூப்பில் கால் பதிக்காமல் போக மாட்டான்டா இந்த சிவா. நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு நிறைய பேர் பார்த்துருந்தாங்க, ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயும். அதில் ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்கங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்டா நீ இப்படி வீடியோ போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கியே, உன்னை பார்த்து நிறைய பேர் ஸ்விக்கி ஓட்டுறேன் நானும் ரேப்பிடோ ஓட்டுறேன்னு கிளம்பிட்டானுன்னா அவனு பேரண்ட்ஸோட நிலைமையெல்லாம் நினச்சி பார்த்தியாடா அப்படின்னு ஒரு அண்ணா கேட்டிருந்தாங்க. அந்த அண்ணாக்கு மட்டும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா, இப்போது நான் இப்படி ஒர்க் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறதே அவங்களுக்கு நான் ஏதோ அவங்கள வேறு எதுவும் தப்பான வழியில் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கு. ஆனால் நிறைய எவ்வளவோ பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அவங்கள தப்பான வழியில் பெட் பண்ணுங்க, இந்த கேமில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இதை விட டபுளாக ட்ரிபிளாக உங்களுக்கு ரிட்டர்ன் எடுக்கலான்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கிட்டலாம் ஏன் இந்த கேள்வி கேட்க மாட்றாங்கன்னே புரிய மாட்டேங்குதுங்க. இவங்க என்ன சொல்கிறது, அவங்க அவ்வளோதான் புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினச்சிக்க வேண்டியதாங்க. ஏன்னா இப்போது நம்ம ஊரில் உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும், எவ்வளவோ பேர் வேலையே இல்லாமல் இருக்காங்க. வேலைக்கு இருந்துட்டு உங்களுக்கு 10,000 12,000 சம்பளத்துக்கு பசங்க வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போது அவங்களும் என்னை பார்த்து ஒருத்தங்க 2 பேர் வரவல்ல எனக்கு வேலை வேணான்னு சொல்லிவிட்டு பைக்கில் நான் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறேன்னு சொல்லி ஒரு நாளைக்கே அவங்க 1000 ரூபா 1200 காலையில் ஒரு 10 மணிக்கு வேலைக்கு போகிறாங்களா, ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வந்துடுவாங்க. அதையே இவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு 10 மணிக்கு போயிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் ஓட்டினாங்கன்னா கூட அவங்களுக்கு பைக்கில் அப்படியே கொஞ்சம் ஏரியாவில் சுற்றி பார்த்த மாதிரியே இருக்கும், சேஃப்டியாக அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். அவங்க அந்த சுற்றி பார்க்குறதுல நிறைய பேருக்கு பைக்கில் போகிறதுல ரொம்ப பிடிக்கும், எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வேலையே முடிஞ்சுனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நைட்டு ஓட்டிகிட்ருக்கேன். அந்த மாதிரி அவங்களும் இருக்க பட்சத்தில் அவங்க ஓட்டினாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டும் அவங்க ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கே குறைஞ்சது 1000 ரூபாயெல்லாம் எடுத்துடலாங்க, சப்பையே எடுத்துடலாம். ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் 1000 ரூபாய்னா ஒரு 30 நாள் 30,000 வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் ஓட்ட பிடிக்கலையா லீவ் போட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் எவ்வளவோ இருக்குங்க. இதை சொன்னால் நம்மளை முட்டாளுங்கிறாங்க, இல்லை நீ வந்து தப்பான வழியில் இவங்களெல்லாம் கொண்டு போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இது வந்து அந்த கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த அண்ணாக்கு மட்டும்தாங்க, வேறு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்க, நான் இந்த ஆர்டரை இப்போ ஒன்று பிக் பண்ணிட்டாங்க இல்லை ஆர்டர் போட்டாங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் அங்கே போய் பொருளை வாங்கிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் மிச்சத்தெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, வாங்க அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குங்க. செட் இவங்களுக்கு நடுவுலலாம் வாழ்றதுங்கிறது ஈஸி இல்லையாட்டிருக்கே.
ரெடி ஃபார் பிக்கப். ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சாமாங்க. நம்ம போனால் வாங்கிட்டே கிளம்பிட்டே இருக்கலாங்க. இது நம்ம எங்கே வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ரவிச்சந்திரன் ஹோட்டலில் தாங்க. இங்கே போய் வாங்கிட்டு நம்ம அது அப்படியே எனக்கு தெரிஞ்சு இது அக்ரிக்கு பக்கத்தில் புதூருக்கு முன்னாடி நினைக்கிறேங்க டெலிவரி கொடுக்குறது. அதுதான் லொக்கேஷன் பார்த்ததில் அப்ராக்ஸாக அந்த சைடு தான் காட்டுச்சு. சரிங்க, அதை போய் வாங்கிட்டு நம்ம போய் அங்கே கொடுத்துட்டு வந்துடலாங்க மறுபடியும். நான் 5027 5027ண்ணா ரெடி ஆயிடுச்சுண்ணா. ரெடின்னு இருந்துச்சு. பார்த்துண்ணா விட்டுருங்க. $95449ங்க. ஆர்டர் வெரிஃபைடு, பிக்கப் கம்ப்ளீட். அவ்வளோதாங்க, நம்ம இந்த ஆர்டரை வாங்கியாச்சு. ஸோ கிளம்பி சட்டுப்புட்டுன்னு கொடுத்துடலாம். என்னடா இதுன்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க என்னோடய கேமராவோட இது. இருங்க, இது கீழே வச்சிடலாம், ஏன்னா ஃபுட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கேமரா என் பேக்கில் இருக்குது, அதனால் கவலை இல்லை. கேமரா என் ஹெல்மெட்டில் இருக்குது. வர இந்த 2-3 நாளில் வாய் ரொம்ப வளருதுங்க. இப்போ நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கெங்க டெலிவரி கொடுக்க போகிறோம்? ஆமாங்க, புதூர் பேக் சைடு தாங்க. செகண்ட் ஆர்டரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இந்த ஆர்டர் கரெக்டாக எங்கேன்னா சீர்நாயக்கம்பாளையங்க, கரெக்டாக பிஎன் புதூருக்கு பேக் சைடு. இதை நம்ம கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. கிளம்பி இப்போ நம்ம எங்கே போகணுன்னா சர்ச்சிங் ஃபார் ஆர்டர்ஸ், எக்ஸ்ப்ளோர் யுவர் ஜோன் அப்படின்றதுங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோனுன்னு போட்டிருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச அவுட் ஆஃப் ஜோன் என்னென்னா பப்ஜி ஆடும்போது அந்த ப்ளூ கலர் ஜோன் நம்ம பிளட் எல்லாம் ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம், அதுதான் நம்மளோட அவுட் ஆஃப் ஜோன். அப்போது நீ எங்கே போனீங்கனாலும் உன்னை நான் விடமாட்டேன்டானே பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, பப்ஜி நம்மளை விடாதாட்ருக்குங்க. அன்லாக்கு இது ஒன்றுங்க டென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோன் வேறு ஆகுனா என்னென்னமோ ஆயிடுதுங்க. பாருங்கள், இவ்வளோனா நல்லா தானே இருந்தது, திடீர்னு கிறுக்கு பிடிச்சி வச்சுட்ருக்கு. நெட்டு ரீஸ்டார்ட் பண்ணால் தாங்க இனிமேல் சரியாகும். நம்மளுக்கு ஆர்டர் போட்டாங்க. எங்கே போட்டிருக்காங்கன்னா அன்னபூர்ணா பக்கத்தில் வெயிட் பண்ணால் பர்மா பாயில் ஆர்டர் போட்டிருக்காங்கங்க. அதான் பர்மா பாய் இங்கே பக்கத்தில் தாங்க, ஒரு 1 கிலோமீட்டருக்கும் உள்ளதான் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அங்கே போயிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு, ஆனால் டக்குன்னு இப்போ ஆர்டர் வந்துச்சு. நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. டக்குன்னு இப்போ ஆர்டர் வந்தோடனே கிளிக் பண்ணிட்டேன். எந்த லொக்கேஷன் தெரில, ஆனால் கீழே 8.14 கிலோமீட்டர்னு போட்டிருந்தது. ஆனால் லொக்கேஷன் மட்டும் எங்கேன்னு பார்க்க முட்டேங்க. ஆனால் பரவாயில்லைங்க, ஸ்விக்கி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெட்டர்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது 8.14 கிலோமீட்டர் வருது. மறுபடியும் நம்ம அந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம ஆர்எஸ்புரம் ஜோனுக்கு வர்றதுக்கு திருப்பி ரிட்டனில் வரோம் இல்லைங்க, அதுக்கு அவங்க ஒரு 25 ரூபா தராங்க. நீங்கள் அங்கேருந்து எனக்காக இவ்வளோ தூரம் ஜோனுக்கு வரீங்கல்ல, அதுக்காக நான் உங்களுக்கு 25 ரூபா தரேன் அப்படிங்கிற மாதிரி ரிட்டன் ஜோனுக்குன்னு அவங்க தனியாக ஒரு அமௌண்ட்டுன்னு கொடுக்குறாங்க. பரவாயில்லைங்க, இதெல்லாம் எந்த ஒரு இதுலேயுமே ரேப்பிடோலெலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீ எங்கே கொடுக்குறியா, இங்கே கொடுக்குறியா, இப்போ நீ வந்து துடியலூர் போகிறியா, துடியலூரில் உனக்கு ஒரு ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது பரவாயில்ல தான், என்னென்னா குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் நான் குறை சொல்லுவேன், ஏன்னா எனக்கு அவன் ஆர்டர் தரமாட்டேன்ட்டான். Yeah.
பரவாயில்லைங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அவ்வளோதாங்க, வந்துட்டோம் நம்ம பக்கத்தில். பர்மா பாய், பர்மா பாய்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அநேகன் படத்தில் வரும்ல, எனக்கு இன்னொருத்தன் கிடையாது, உனக்கு இன்னொருத்தி கிடையாது, அந்த டைலாக் தாங்க ஞாபகம் வருது. ஆனால் அந்த மாதிரி சொன்னவங்களெல்லாம் எங்கெங்க இருக்காங்க? சரி ஓகேங்க, அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம். அப்புறம் அண்ணா பில் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருவேன். ஓகேங்க, ஃபுட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். புரோட்டா 3, சில்லி கோபி ட்ரை. ஓகேங்க, இதை வாங்கிட்டு நான் உங்களுக்கு விஷயத்தெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பர்மா பாயில் ஃபுட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே ஹெட்ஃபோன் போட்டு சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு, பின்னாடி வர வண்டி சவுண்டு கேட்குற அளவு வச்சுட்டு, அப்படியே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பாட்டுக்கிட்டே போகலாங்க. ஏன்னா ரொம்ப சவுண்டு வச்சிடக்கூடாது, பின்னாடி வண்டி என்ன வருது எல்லாமே தெரியாமல் போயிடுங்க. அதனால் அளவாக சவுண்டு வச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாங்க. கரெக்டாக இப்போ தாங்க ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி ஸ்டோரி போடலாமே அப்படின்னு எடுத்துகிட்டு பார்க்குறேன். அதுக்குள்ளே ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு, தம்பி நீ கிளம்பு, இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டாங்க. நான் போய் டக்குன்னு ஃபுட்டை வாங்கிட்டு வந்துட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம இந்த ஆர்டர் எங்கே கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புலிகுளம் பக்கத்தில் போவாங்க. புலிகுளம் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னா 7.4 கிலோமீட்டர் கட்டுது கரெக்டாக. அதில் ஆர்டர் போட்டவர் வந்து கொஞ்சம் நல்லவர்னு நினைக்கிறேங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவர் பேர் வந்து சிவா. ஸோ சிவாங்கிற பேர் வச்சவங்கெல்லாம் நல்லவங்களாக தானே இருப்பாங்க. ஆமாங்க, அந்த பேர் வச்சவங்க எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க, தாராள குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பேரில் ஒரு கெத்து இருக்கு, அப்படிலாம் இல்லை. இப்போ பாருங்க, என் ஃப்ரெண்டு வருவானுங்க பாருங்க கமெண்ட்டுக்கு, என்னடா இருக்கு அந்த பேரில். ஐயோ சளி வேறு பிடிச்சிருச்சுங்க. வருவானுங்க பாருங்க, என்னடா இருக்கு அந்த பேரில், கெத்து இருக்கா, வரண்டா இருறா வரண்டா அப்படின்னு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த சைடு போய் சுற்றி தான் வரணும். நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, நம்ம போனால் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அதுவும் இந்த சைடு எதுவும் வண்டி வரலையா, அதனால் பார்த்து அப்படியே திருப்பிட்டேங்க. இந்த ஸ்விக்கிக்காரனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இல்லைன்னா இந்நேரம் நம்ம தெரிஞ்சு அடித்து துவம்சம் பண்ணி போயிருப்போங்க. ஸ்விக்கி ஓட்டினேன்னா ப்ரூக் ஹில்ஸ் பக்கமே வர மாட்டேனேங்க. ஏன்னா ப்ரூக் ஹில்ஸுங்கிறது வேறு ஜோனு, அது என் ஜோனுக்குள்ளே வராது. அதனால் நான் தப்பிச்சிட்டேன். அந்த பொண்ணு க்யூட்டாக இருந்தாங்கல்ல, இதை நான் தூக்கிடுவேன். அவங்க இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் சொல்கிறக்கு ஆரம்பிச்சிருவீங்க, அது வந்து தவறு. அவ்வளோதாங்க, நம்ம அப்படி போயிட்டுருக்கோம். இன்னும் 6.1 கிலோமீட்டர் கட்டுதுங்க. இவன் வேறு பெட்ரோல் வேறு இருக்கான்னு தெரில. பெட்ரோல் இருக்குது, ஆனால் இந்த நாய் எஃப்பில் காட்டிகிட்டு இருக்காங்க. எஃப்பில் காட்டுச்சுன்னா பெட்ரோல் இல்லை, ரிசர்வில் விழுந்த மாதிரி அர்த்தம். சளி வேறு பிடிச்சிருச்சுங்க பயங்கரமாக. பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டருமே நம்மளுக்கு போட்டாங்க. இது நம்ம எங்கே பிக்கப் பண்ணணும்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க சூப்பர் மீஸ் கிட்ட தான். அங்கே போகிறதுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் காட்டுதுங்க. 2.1 கிலோமீட்டர் காட்டுது. அவ்வளோதான், பக்கத்தில் தான் அங்கே இருக்குது. வாங்கிட்டு இது நம்ம லொக்கேஷன் பார்க்கும்போது கேஜி தேட்டர் பக்கத்தில் ரேஸ் கோர்ஸ் கிட்டே நினைக்கிறேன். அங்கே தான் காட்டுச்சு. கரெக்டாக எனக்கு பார்க்கல, நான் கரெக்டாக தெரில. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது வாங்கிட்டு போய் சட்டு விட்டுன்னு கொடுத்துட்றேன். அப்படியே பயங்கரமாக குளிர் அடிக்குதுங்க. காற்றெல்லாம் அப்படியே ஜில்லு 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 ஜில்லுன்னு அடிச்சிட்ருக்கா. அப்படியே சளி பிடிக்கிற மாதிரி ஆகுதுங்க. இன்றைக்கி வேறு எங்கள் அம்மா கிட்ட வேறு பேசவே இல்லைங்க. குண்டம்மா ஊருக்கு போயிடுச்சு. நேரம் என் சித்தி கூப்பிட்டேன், எங்கள் சித்தியோட ஃபோனை கூப்பிட்டேன். எங்கள் சித்தி எங்கே வெளியே இருக்கேன்னுச்சு. சரின்ட்டு அப்படியே நானும் கூப்பிட்டேன். அப்புறம் என் தம்பிக்கும் கூப்பிட்டேன். தம்பி இருந்துட்டு நானும் வெளியே இருக்கேன்டா, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன் அப்படின்னா. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கியா, உடனே எல்லாரோட ஃபோனையும் வாங்கு,
போ எல்லாரோட ஃபோன்லேயே போய் சர்ச் பண்ணி சிவபுரம் சிபின்னு இப்போ சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்ட்டு அவனை பண்ண வச்சிட்டாங்க. இதுவே 750 மீட்டர் தாங்க காட்டுது. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டரில் இருக்குல்ல, நீ ஸ்ட்ரெயிட்டாக வந்துருக்கிற, ஸ்ட்ரெயிட்டாகவே போய்க்கும் அப்படிங்கிறான். ஏன் வளைஞ்சு நான் போக மாட்டேன்னா, நல்லா லைசன்ஸ் 8 போட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கு நான் எப்படி இப்படி வளைஞ்சு போகணுங்க. அதில் போயே நான் வாங்கியிருக்கேன்னா இப்போ தான் தெரிஞ்சவன் ஏன் அதில் போக சொன்னாங்க. டிராஃபிக்காக இருக்கு ஆனால் கடை ரீச் ஆயிடும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த கடைக்கு வந்து ரேப்பிடோட ஆர்டருக்காக வந்திருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்விக்கியிலேருந்து ஒரு ஆர்டருக்காக வந்திருக்கோம். பவர் பேங்க் குத்திருக்கேன் ஆனால் சார்ஜ் ஏற மாட்டேங்குது. இதுக்கும் ரெண்டுமே ப்ளக்கில் தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, சார்ஜ் ஆகலை. இது கூட நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்குதுங்க.